அம்மா, போதும் புகழ், நீ விளையாடினது போதும். நீ அம்மாவை ஏமாத்திக்கிட்டே இருக்க. போடா. அம்மா, புகழ், அம்மா, புகழ், அம்மா, புகழ். மாமா, புகழ். மாமா, என் புகழ் வந்துட்டான் மாமா. மீனாட்சி அக்கா, என் புகழ் வந்துட்டான்க்கா. அனு, என் புகழ் வந்துட்டான். புகழ், அம்மா. அம்மாவை பார்க்க வந்தியாப்பா? ஆமாம்மா, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதும்மா. அம்மா, ஏன் அழுறீங்க? அழாதீங்கம்மா, நான் தான் வந்துட்டேன்ல. புகழ், இங்க வா. பெரியம்மா, என் செல்லமே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. என் தங்கம். புகழ், சித்தி, நல்லா இருக்கியா புகழ்? நல்லா இருக்கேன் சித்தி. எப்படி இருக்க புகழ்? நல்லா இருக்கேன் சித்தப்பா. பேராண்டி இங்க வாப்பா. பாட்டி, மித்ராக்கா, உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க்கா. புகழ், புகழ், எப்படிப்பா இங்க வந்த? மில்கி மன் தான் பாட்டி என்ன கூட்டிட்டு வந்தாரு. ப்ரோ, புகழை எப்படி அனுப்புனாங்க? அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணலையே? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பண்ணல. புகழ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வச்சுக்கிட்டு ஈவினிங் கூட்டிட்டு போய் விட்டுறணும். மாமா, வேண்டாம் மாமா. புகழ் நம்ம கூடயே இருக்கட்டும். அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது மாமா. ஆமாண்டா சிவா, புகழ் இல்லாம வீடு வீடாவே இல்லப்பா. புகழ் இங்கேயே இருக்கட்டும்பா. இல்ல பாட்டி, அப்படிலாம் செய்ய முடியாது. எப்பவுமே கோர்ட்டு தீர்ப்ப நம்ம மீறக்கூடாது பாட்டி. அப்படி மீறி செஞ்சா அது சட்டப்படி குற்றமாயிடும். அதனால ஈவினிங் அவனை கூட்டிட்டு போய் கண்டிப்பா விட்டுறணும். பாட்டி, சிவாண்ணா சொல்றதும் சரிதான். இப்போ நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரச்சனை நமக்கு தான். மில்கி மேன், அம்மா சொல்ற மாதிரி நான் இங்கே இருக்கிறேன் மில்கி மேன். எனக்கு அங்க போக பிடிக்கவே இல்ல மில்கி மேன். என்ன அங்க கூட்டிட்டு போய் விட்டுறாதீங்க மில்கி மேன். மில்கி பாய், நீ இங்கேதான் எங்க கூட தான் இருக்க போற. ஆனா அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் மில்கி பாய். கொஞ்ச நாள் எப்ப மாமா? அது வரைக்கும் நான் புகழ பிரிஞ்சுதான் இருக்கணுமா? சக்தி, சில விஷயங்களை ப்ரொசீஜரோட தான் செய்யணும். எல்லாம் ப்ராப்ளம் நமக்கு தான். ஆமா சக்தி, இத்தனை நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. நிரந்தரமா புகழ் நம்ம கூடயே வந்துருவான். சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் சாயங்காலம் ஆயிடும். புகழும் திரும்பி போயிடுவான். புள்ள இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுங்க. புகழ், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, சித்தி செஞ்சு தரேன். ஆஹா, இல்ல அனு, என் செல்லத்துக்கு நான் தான் செஞ்சு தருவேன். புகழ், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பெரியம்மா நான் செஞ்சு தரேன். யாராவது ஏதாவது செய்யுங்க, நானும் புகழும் விளையாட போறோம். வா புகழ். சாரி மித்ராக்கா, நான் வரல. இன்னைக்கு முழுக்க என் அம்மா கூடவே இருக்க போறேன். வீட்டுக்குள்ளே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதனால வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்களேன். புகழுக்கு பீச் பார்க்குன்னு வெளியில போறது ரொம்ப பிடிக்கும். அதனால வெளியில கூட்டிட்டு போலாம். என்ன மாமா சொல்றீங்க? எங்க
சக்தி சொல்றதும் சரிதான். வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கும்ல. ஆமாப்பா, நீங்க 3 பேருமா வெளியே போயிட்டு வாங்க. ப்ரோ என்ன யோசிக்கிற? மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், போயிட்டு வா. மில்கி மேன் போயிட்டு வரலாம் மில்கி மேன். சரி போலாம். உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். கிளம்புங்க. ஏய்! அம்மா நம்ம பீச்சுக்கு போலாமா? ம் போலாம். மீனாட்சி பெரியம்மா நாங்க பீச்சுக்கு போறோம், நீங்களும் வரீங்களா? ஆ, இல்லடா தங்கம், நீங்க போயிட்டு வாங்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வைக்கிறேன். நீ போயிட்டு வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடு, சரியா? ஓகே பெரியம்மா. பாட்டி நீங்களும் வரீங்களா? பாட்டிக்கு பீச் மணல்ல நடக்க முடியாதுடா கண்ணா. நீ போயிட்டு வா ராஜா. மித்ராக்கா நீங்களாவது வரீங்களா? நானும். புகழ் யாரும் வேண்டாம், நீ அம்மா அப்பா கூட போயிட்டு வா. இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம், சரியா? ஓகே சித்தப்பா. ம் சரி கிளம்புங்க போலாம். ம் போயிட்டு வரோம். பாய். 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 சரி இப்போ நேரா பீச்சுக்கு போயிட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே மூவி போயிடலாம். மூவில வேணாம் மில்கி மேன். சரி ஓகே. அப்போ ஏதாவது மால் போயிட்டு ஃபன் சிட்டி அந்த மாதிரி விளையாடலாம். வேணாம் 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 வேணாம். அப்போ தீம் பார்க் ஏதாவது போலாம். எதுவுமே வேணாம், பீச் மட்டும் போதும். மாமா, புகழ் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறான். அது புரியலையா உங்களுக்கு? ஓ, ஆனா நம்ம கூட தானே இருக்க போறான். ஃபன் சிட்டி, பீச் எங்க போனாலும் நம்ம கூட தானே இருக்க போறான். அங்கெல்லாம் இருந்தாலும் நம்ம கூட தான் இருப்பான். ஆனா நம்மளால அவனை கவனிக்க முடியாது, அவனால நம்மள கவனிக்க முடியாது. அவன் முழுக்க முழுக்க நம்ம பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன புகழ், நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட்மா. மில்கி மேனுக்கு சரி ஓகே. இப்போ நம்ம ஸ்பீடா போலாமா? போ. 1 2 3 புகழ் ஓடி வா ஓடி வா ஓடி வா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வா வா வா. புகழ் வா. வா வா சீக்கிரம் வா. ஏய் பாத்துடா. மெதுவா மெதுவா பாத்து பாத்து வா. வா வா. வா வா வா. ஏய் புகழ் ஜெயிச்சிட்டா. அப்பா ஓகே. ஏய் பிடிக்கலாமா? ஏய் அங்க பாரு அங்க பாரு. ஜாலி. ஏய் ஹை ஃபை ஹை ஃபை ஹை ஃபை. ஏய் வா 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 தண்ணில இறங்கலாம். வா வா வா. ஏய் புகழ் பாத்து. வா வாடா. ஏய் பாத்து. ஏய் வா 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 வா. ஏய் புகழ். ஏய் வா 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 வா. ஏய் வா வா வா. மாமா பாத்து. போடா வா. நில்லுடா. ஏய் நில்லு ஓடாத. மெதுவா ஓடு. நில்லுடா.
சொன்னா கேளு, பொறுமையா போ. என்ன வந்து புடிமா புடி புடி உங்களுக்கு வயசாயிடுச்சா அதான் ஓட முடியாம யோசிக்கிறீங்க யாருக்கு புடி வயசாயிடுச்சு? சக்தி. யாருக்கு? எனக்கு வயசாயிடுச்சா? எப்படி பிடிச்சு பாத்தியா? இப்ப சொல்லு, எனக்கு வயசாயிடுச்சா? இல்ல ஒத்துக்கிறேன் நீங்க இப்பவும் எங்க தான் இருக்கீங்க ஆனா உன்னை இப்படியே விடக்கூடாது. என்ன பண்ண போறீங்க எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னல, உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். தண்டனையா ம். என்ன தண்டனை உனக்கு கிச்சு கிச்சு மூட போறேன். என்னாச்சு மாமா? ஒண்ணுல சக்தி, சொல்லுங்க. சின்ன வயசுல என் அம்மாவோட பாசத்தை இழந்தேன். வளர்ந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பாசத்தை இழந்தேன். இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு பையன் சந்தோஷப்படும் போது அதையும் இழந்துருவேணும்னு பயமா இருக்கு சக்தி. கவலைப்படாதீங்க மாமா, நம்ம ஒண்ணு சேரலங்கிற கவலை முடிஞ்சிருச்சு. நம்ம தனியா போராடினாதான் பயப்படணும். உங்க கூட நான் இருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் புகழ விட்டு கொடுக்க மாட்டேன். ஹலோ என்ன உட்கார்ந்துட்டீங்க அடுத்து என்ன அதுவா? அப்பா நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி ரெண்டு பேரையும் ஒன்னா பிடிப்பாரு. ஓகே யாரு? நானா? ஆமா, நீங்க தான். ஏன் வயசாயிடுச்சா? ஏய், யாருக்கு? எனக்கா? நான் யாருன்னு காட்டவா? நான் ரெடி. புகழ் சீக்கிரம். புடிங்க. மாமா, மாமா, மாமா என்னப்பா என்னாச்சு? அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு வயசாயிடுச்சா மாட்டீங்களா? அவுட்டு. ஆஹா, நீங்க நல்ல சீட்டிங் பண்ணீங்க. போங்க போங்க. அதெல்லாம் இல்ல, அவுட்டு. அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது சீட்டிங் அதெல்லாம் கிடையாது, அவுட்டு. சரி சரி, திரும்ப ஓடலாமா? இந்த பக்கம் ஓடலாமா? ஓடு 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 ஓடு. பாவம் சிவாவும் சக்தியும் இன்னைக்கு ஒரு நாளாவது புகழ் கூட சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். வாங்க தம்பி, உட்காருங்க. என் பையன் எங்க? சொல்லுங்க, என் பையன் எங்க?
என்ன யாருமே எதுவுமே பேச மாட்டீங்க? உங்களை தான் கேக்குறேன். என் பையன் எங்க? சார் புகழிங்க இல்ல சார். நல்ல விதமா கேட்டா நீங்க யாரும் சொல்ற மாதிரி இல்ல. சோ என் பையனை நீங்க என்கிட்ட ஒப்படைக்க மாட்டீங்க இல்ல? டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? உள்ள போய் தேடி பாருங்கடா. போங்கடா. போடா. ஹலோ சார், அதான் இல்லன்னு சொல்றேன்ல. டேய் இந்த ரூம்ல யாருமே இல்லடா. அப்படியா? அங்கேயே யாரும் இல்லடா. போலாம். எங்கடா என் பையன்? சார் வீடு ஃபுல்லா தெரியாச்சு சார், எங்கேயுமே இல்ல. இங்க பாருங்க, என் பையனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இங்க பாருங்க சார், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. பேசாம இங்க இருந்து கிளம்புங்க. என்னது? நான் தேவையில்லாம பிரச்சனை பண்றேனா? என் பையனை தூக்கிட்டு வந்தது உன் வீட்டு ஆளு. என் பையனை ஒப்படைங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், யாரும் என் பையனை மறைச்சு வைக்க முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு நல்லா தெரியும் சிவா தான் என் பையனை கூட்டிட்டு வந்தது. என் பையனை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லனா நீங்க எல்லாருமே என்னோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க. அதுவாவது அழகா இருக்குமா? என்ன பாட்டி கிண்டலா? ஒழுங்கா என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்ன எல்லாரும் என் பையனை ஒளிச்சு வச்சுட்டு விளையாடுறீங்களா? எங்க உங்க பையன் சிவா சக்தியும்? சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லனா உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன அமைதியா இருக்கீங்க? சரியான பயந்தாங்கோலிங்களா இருக்கீங்க. தில்லு இருந்தா சிவாவும் சக்தியும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஹலோ, அவங்க வெளில போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நினைச்சேன். என் பையனை கூட்டிட்டு தலைமரம் வைட்டாங்களா? ஃப்ராடுங்க. ஹலோ மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய் ஏய், என்ன கோவம் வருதா? இதே கோவம் தான் எனக்கும் வருது. ஒழுங்கா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்லு. அதான் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. தெரியாதா? எனக்கு தெரியும்டா. என் பையனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. போடா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? இப்ப மட்டும் என் கையில ஒரு டைம் மிஷின் இருந்தா இந்த நாளை நான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருப்பேன் சக்தி. அதே டைம் மிஷின் என் கையில இருந்தா நாம முதல்ல சந்திச்ச நாளுக்கு போய் அந்த நாளையே டெலீட் பண்ணி நம்ம சந்திக்காமலே விட்டுருப்பேன். ஏன் சக்தி அப்படி சொல்ற? மாமா, என்னால தானே உங்களுக்கு இந்த வலியெல்லாம். சே, இது வலி இல்ல சக்தி, சுகம். உன்னை நான் சந்திக்காம இருந்திருந்தா இந்த சுகத்தை நான் அனுபவிக்காமலே போயிருப்பேன். என்ன ஒவ்வொரு தடவையும் அந்த கடவுள் ஒரு சுகத்தை கொடுத்துட்டு கூடவே ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துறான். கவலைப்படாதீங்க மாமா, எப்பாடு பட்டாவது புகழை நான் மீட்டெடுப்பேன். நாம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வோம். இது சத்தியம். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார், என்ன ஒரு விஷயம்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். முதல்ல உட்காருங்க சார். சார் அதுக்கெல்லாம் டைம் இல்ல. என் பையனை கடத்திட்டாங்க. யார் கடத்தினாங்க? அந்த சிவா தான் சார் என் பையனை கடத்திட்டான். அவர் தான் கடத்தினாருன்னு எப்படி சார் சொல்றீங்க? நீங்க தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் கேட்பீங்களே, அதுக்கு தான் ஆதாரம் வச்சிருக்கேன். இந்தாங்க பாருங்க.
நல்லா பாருங்க சார். நானும் என் ஃபேமிலியும் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்க இருந்து என் பையனை சிவா கடத்திருக்கான். இது போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? ஓகே சார், நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த சிவாவை பிடிச்சு ஜெயில போடுங்க, போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுங்க. ஆனா எனக்கு என் பையன் வேணும். அவன் எங்க இருக்கான்னு தெரியணும் சார். ஏய் மில்கி பாய், பாத்து பாத்து.